வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய வீட்டு சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் இப்போ மார்கழி முடிஞ்சு அப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா தை ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பொங்கல் எடுத்தோடனே நம்ம பொங்கல் தான் செய்வோம். பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் நிறைய பேர் செய்வோம், வெண்பொங்கலும் சில பேர் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சக்கரை பொங்கல் செய்வோம் அது மாதிரி தாங்க செய்ய போகிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறியெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க, பலக்காய் குழம்பு. குழம்பு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒத்தப்படையில் காய் போடணும். ஒன்று 5, ஒன்று 7, 9, 11 இதை மாதிரி நம்ம விருப்பப்படி காய் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்பவே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். சில பேர் வெண்பொங்கல் அப்படியே வெறுமனே பொங்கிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. இல்லைன்னா நம்ம நார்மலாக சாதத்துக்கு குழம்பு போட்டு சாப்பிட்றது நல்லாவே இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் ஆரம்பிச்சிச்சா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் 5ஆம் தேதி தான் பொங்கல். உங்களுக்கு இன்றைக்கி பொங்கலா? உங்களுக்குலாம் என்றைக்கு லீவ் விடுறாங்களோ அன்றைக்கி பொங்கல், எங்களுக்கெல்லாம் லீவே இல்லாத பொங்கல். சூப்பர் சூப்பர். இப்போ பொங்கலுக்கு முதல்ல பாசிப்பருப்பு வறுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு சில பேர் 1க்கு அரை போடுவாங்க. நான் இன்றைக்கி 1/4 தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக அறுவடை பண்ணி அப்போ தான் புது அரிசி வரும், அதை வச்சு பொங்கல் செய்வாங்க. இப்போ நமக்கு கடையில் கிடைக்கிற பச்சரிசி பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொங்கல் ரைஸுன்னு போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஒரு மணம் வருது. அந்த பருப்பு வறுப்படுற வாசனை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற அரிசியிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொங்கப்பானை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பொங்கப்பானையில் நம்ம வீட்டில் நான் எந்த பானையில் பொங்கல் வைப்போமோ அந்த பானை எடுத்துக்கலாங்க. நான் இதில் மஞ்சள் தடவைக்கிறேன். சில பேர் புது பானை வாங்கி அன்னைக்கு அப்படியே பொங்கல் வைப்பாங்க. இப்போ வருஷம் பானை வாங்கினாங்கன்னா பானை சேர்ந்துனே இருக்கும். இந்த பானை வாங்க மாட்டேன், மண்பானை வாங்கியிருப்பாங்க. அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுப்பாங்க வரப்போகிற வெயில் காலத்துக்கு. அது ஏன்னா இப்போ புது பானை இப்போ வாங்கினா பானை செய்கிறவங்களுக்கு வியாபாரம் ஆகும்ல. இப்போ இதில் பொட்டு வச்சுக்கலாங்க. பொட்டு நம்ம வீட்டு வழக்கப்படி நம்ம 3, 5 அப்படி நம்மளுடைய வழக்கப்படி வச்சுக்கலாம். இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் தாங்க இப்போ பால் சேர்க்குறேன். இது காய்ச்சாத பச்சை பால் தான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பானையில் பால் சேர்த்துடலாம். அது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆகி யாராவது இப்போ தனியாக ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இப்போ கீழேயே இப்போ அடுப்பில் வைக்காமல் பொங்க பானையை கீழேயே வச்சுக்கலாங்க. கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றி வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு இப்போ பால் நம்ம வைக்கும் போதே விநாயகர் பெருமான், நம்ம குலதெய்வம் எல்லாரையும் சூரிய பகவான் எல்லாரையும் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு பொங்கப்பானை வச்சுக்கலாங்க. இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக அமையணும் இந்த வருடம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பொங்கப்பானை வச்சிடலாம். இப்போ பால் நமக்கு பொங்கி வரணும். இப்போ பால் நமக்கு நல்லா பொங்கி வருது பாருங்கள். பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு அப்படியே பொங்க விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. பொங்கல் எந்த பக்கம் பொங்கணுன்னா 1, 2 மொத்தம் 1 கிளாஸ் நம்ம அரிசி எடுத்திருந்தோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் பால், 3 கிளாஸ் தண்ணியும் மொத்தம் 5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். பொங்கல் பொங்கிறது கிழக்கு பார்த்து பொங்கலாம், இல்லை வடகிழக்கு பார்த்து பொங்கப்பானை பால் பொங்கி வரலாம். நம்ம அது அதனாலே பானையை கொஞ்சம் நமக்கு எந்த பக்கம் கிழக்கோ வடகிழக்கோ இருக்கோ அந்த பக்கம் பானையை நம்ம சாய்ச்சி வச்சுக்கலாம். சாய்ச்சி வச்சோம்னா நமக்கு அது இந்த மாதிரி பொங்கி வந்துடும். அப்படி பொங்கி வர்றது ரொம்பவே விசேஷம், நல்லது. இப்போ பலக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு சேர்த்துடலாம். ஒரு குக்கரில் பருப்பு ஒரு இந்த கிளாஸால் 1 கிளாஸ் 100 கிராம் அளவுக்கு பருப்பு, பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு குழம்புக்கு புளி எடுத்துக்கலாங்க. புளியை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதிலே நான் குழம்புக்கு உப்பு சேர்த்துட்றேன். அரிசி பருப்பும் சேர்த்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பருப்பும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பருப்புக்கு தண்ணி நம்ம பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மேலே தண்ணி நிற்கிற மாதிரி சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா நீங்கள் பருப்பை முன்னாடியே கழுவி ஊற வச்சுருங்க. இன்றைக்கி நான் பருப்பு ஊற வைக்கல, ஏன்னா வீடியோ எடுக்கிறவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது.
அதனால நான் அப்படியே போட்டுடுறேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. எனக்கு டைம் ஆகுதுல்ல ஆனந்தி, நீங்கள் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணல. காலையில் குளிரில் எழுந்திருக்கிறதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ குளிர். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு வந்துட்டு பால் வந்து பொங்கி வருது. இப்போ பால் பொங்கி வரும்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அரிசி சேர்க்கும் போது சொல்லுங்கள். இதை அரிசியை விதைச்ச உழவர்களுக்கு, சூரிய பகவானுக்கு, கடவுளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த நாட்டில் நல்ல செழிப்பு வளமும் விவசாயம் வந்து நல்லா செழிப்பாக வளரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, நமக்காக பாடுபடுற விவசாய குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம அப்போ தான் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நடுவில் இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ தோரம்பருப்பில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சா தோரம்பருப்பு நல்லா மலர்ந்து வேகும். அது மாதிரி பருப்பில் இருக்கிற அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். நம்ம கமெண்ட்ஸ்லேயே ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு வீடியோவில் தோரம்பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்னு. ஏற்கனவே ஒரு தடவை வேக வச்சுருக்கேன். அதை மாதிரி இப்போல்லாம் படைக்கிற நாளில் மட்டும் நெய் சேர்ப்பேன், படைக்காத நாளில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொங்கி வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு கரண்டி போட்டு நமக்கு வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்துட்டு பண்ணணும். இல்லைன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து பொங்கி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பருப்பு பொங்கி ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கப்பானையும் நமக்கு ஃபஸ்ட்டு பொங்கிச்சு. இப்போ பாருங்கள் நல்ல தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரண்டி அப்படி கலந்து விட்டுட்டு கரண்டியை வந்துட்டு இது மேலேயே வச்சுட்டா கொஞ்சம் பொங்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அந்தளவுக்கு தெரியாதுங்க. பானை பயப்படுமா கரண்டி பார்த்தாண்டி? அது தெரில, ஆனால் அது ஒரு ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பொங்குறது மேலே நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டா பொங்கி வெளியில் வராது அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு பொங்கலுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் தான் 1. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லங்க. இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. இப்போ வந்து இங்கே வந்து பருப்பு வந்து நல்லா ஒரு சிம் பண்ணி ஒரு 4-5 விசில் திரும்பியும் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வெல்லம் வந்து நமக்கு இது காஞ்சிட்டே இருக்குது. இப்போ வந்து நல்லா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பால் வந்து இந்த தண்ணியும் நல்லா பாலும் நல்லா கொஞ்சம் சுண்டனா போல் வந்திருக்கு பாருங்கள். நமக்கு அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படியே லேசாக இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு நமக்கு அப்படியே புழுங்கின போல் இருக்கட்டும் கொஞ்சம். ஏன்னா அப்புறம் வெல்லம் ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அரிசி வந்து அப்படியே முழுசாக ஆகிடும். அதனால் இது அப்படியே கொஞ்சம் புழுங்கி வரட்டுங்க. இங்கே வெள்ளை தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, கரைஞ்சிருச்சு. ஒரு பொங்கினோடனே நமக்கு வெல்லம் கரைஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நமக்கு பாலும் தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி பொங்கல் குழைவாக ஆகும்போது நம்ம அப்பப்போ கலந்து தொழவி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கீழே வந்துட்டு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காதுங்க. இப்போ வந்துட்டு நல்லா நமக்கு அப்படியே குழஞ்ச போல் அப்படியே கெட்டியமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லத்தை வந்து அப்படியே வடிகட்டி வச்சு இப்போ வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். இதில் உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கணும். நான் சேர்க்கலை, அதை சேர்க்குறேங்க. நீங்கள் முன்னாடியே சேர்த்துருங்க. நான் இவர்கிட்ட பேசிக்கினே அப்படியே உப்பு போடுறத மறந்துட்டேன். உப்பு எந்த ஸ்டைலில் சேர்க்கணும்? நமக்கு அப்படியே அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமே சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு நமக்கு வெல்லம் சேர்த்து அதுக்கப்புறம் நமக்கு நல்லா குழைவாக ஆகணுங்க பொங்கல். ஏன்னா வெல்லம் சேர்த்த உடனே வெள்ளத்தண்ணி சேர்த்து உடனேவே நமக்கு வந்துட்டு தாளித்து சேர்த்துட்டோம்னா முந்திரி திராட்சையை அப்புறம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறமா
தாளித்து சேர்த்தோம்னா அந்த கெட்டி நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது வந்து பிகினர்ஸ்க்கு புதுசாக செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம். பொங்கலுக்கு வந்துட்டு அதுவும் சக்கரை பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரி பாதி செவந்து வரும்போது திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்து திராட்சை வந்து நமக்கு உப்பி வரும்போது இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் அடி கொண்டு அப்படியே அந்த நெய்யெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஒன்று சேர்ந்த போல் வரணும். அப்படியே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா சுட சுட சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து குழம்புக்கு எல்லாம் பருப்பு வேக வச்சு அப்படியே வச்சுருக்கோம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காய் எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா 9 வகையான காய்கறி எடுத்துருக்கேங்க. வெண்பூசணிக்காய், மஞ்சள் பரங்கிக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எப்பயுமே மாங்காய் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ வந்து மாங்காவே கிடைக்காது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து கிடைக்குது. அதான் டெக்னாலஜி என்ன. ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து மொச்சப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு மொச்சப்பருப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் மொச்சப்பருப்பு. மொச்சை வந்துட்டு நமக்கு கடைகளில் வந்துட்டு பருப்பாகவும் இதை மாதிரி உரித்து சில பேர் பேக்கெட் பண்ணி விற்பாங்க. இல்லைன்னா இதை மாதிரி மொச்சை பருப்பாகவே கிடைக்கும். இதை நம்ம உரித்து இந்த பருப்பு எடுத்துக்க வேண்டியது தான். இதை நம்ம உரித்தோம்னா பருப்பு வரும்ல, அவரைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும். அப்புறமா இதில் வந்துட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், கருணக்கிழங்கு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கருணக்கிழங்கு, அப்புறமா வந்துட்டு சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு. மொத்தம் 9 வகையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் போதும். இப்போ சாமி படைக்கிறதா இருந்தால் சில பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோக்காக செய்கிறேன், அதனால் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், நம்மளோட விருப்பம் வெங்காயம் சேர்க்கறது வேணான்றது. இப்போ எண்ணெயில் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நேரம் வந்துட்டு தக்காளி குழவே வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே பருப்பு வேக வச்சுருந்தோம், வெந்து நல்லா ஆறி போயிடுச்சு. ஆனால் வெந்து நல்லா வந்துட்டு நம்ம மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். பருப்பு அப்படியே ஒரு மசிச்சு விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறி போனதுனால நான் கொஞ்சம் லேசாக ஒரு சுட தண்ணியை ஊற்றி அப்படியே வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு தக்காளியை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கியாச்சு. அதை கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்ட மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா மசிஞ்சு இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காய், வெண்பூசணிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய். இப்போ மாங்காவை மட்டும் நான் சேர்க்கலை. இப்போ இதில் 4 வகையான அந்த கிழங்கு வகையெல்லாம் இருக்குது. சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வாழைக்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பச்சை மொச்சை, இப்போ உரிச்சி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மொச்சையை சேர்த்துக்கணும். மொச்சை சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாங்காவை ஏன் சேர்க்கலைன்னா, மாங்காவை இப்பயே நம்ம சேர்த்தோம்னா மாங்காய் வந்து குழஞ்சி போயிடும். அப்புறம் மாங்காய் எங்கே இருக்குன்னு நம்ம குழம்புல தேட வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்துட்டு மாங்காவை அப்புறமா சேர்க்கலாங்க. இப்போ இந்த காய்கறியை சேர்த்து ஒரு கலந்து விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதிலே நம்ம அப்படியே வந்துட்டு அந்த மிளகாத்தூள் அந்த காய்கறியும் நல்லா ஒன்று கலக்கிற மாதிரி வந்துட்டு கலந்து விட்டுடலாங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாம். காய் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் பத்தலை, திரும்பி நான் வந்துட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு காய் வந்து நமக்கு வேகணும். அதனால் காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நான் இப்போ எண்ணெய் சேர்க்கல, ஏன்னா பொங்கலுக்கு வந்து தாளித்ததுனால அதிலே கொஞ்சம் நெய்யோட இது இருக்குது, அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி, நோ குண்டு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, குண்டு மல்லியே கிடைக்கல, 3 காஞ்ச மிளகாங்க, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்.
இப்போ இதை வறுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு வாசம் வரும். அப்போ அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. 1 2 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் இதிலே நல்லா வறுத்துடலாம். தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மசாலாவை வறுத்து ஆறுறதுக்குள்ளே நம்ம புளியை ஊற வச்சுருந்தீங்க, அதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு மசாலா வறுத்து வச்சுருந்தோம், ஆறிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம விழுது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நல்லா சாந்து போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு காய் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 3/4 பதம் வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு மற்றதெல்லாம் சேர்க்கும்போது வெந்துடும் நமக்கு. காய் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரையும் அப்படியே கழுவி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து நமக்கு பத்தாத மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு இந்த விழுது சேர்த்துட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச விழுது இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் நமக்கு கொதிக்கணும். இப்போ மசாலா சேர்த்து நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. ஒரு 4 நிமிஷம் 3-4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேங்க. மாங்காவை சேர்த்துட்டு இங்கே புளி நம்ம ஊற வச்சுருந்த புளியை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு திரும்பியும் நமக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். புளியோடைய பச்சை வாசனை போகணும். இப்போ வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நமக்கு புளி தண்ணி சேர்த்து இப்போ நல்லா புளி தண்ணி சேர்த்து புளியோட பச்சை வாசனை போக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாங்க. பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது மூடி வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்த போல் கொதிக்கட்டும். குழம்பு டேஸ்ட் பார்த்ததில் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குங்க. உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா காய் நிறையா சேர்த்துருக்கோம். நான் உப்பு கம்மியாக தான் ஏற்கனவே சேர்த்துருந்தேன். இதில் கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு இது வந்து அந்த உப்பு புளிப்பு காரம் வந்து பேலன்ஸ் பண்ணும். அதாவது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு அப்படியே குழம்புல சேர்த்துடலாங்க. அப்படியே குழம்புல தாளிப்பை சேர்த்துட்டு சூப்பரான ஒரு பலக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய சக்கரை பொங்கலும் பலக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.